தமிழ் தலைவாஸ் யூபி யோத்தாஸ் ஒரு மிகப்பெரிய பல பரீட்சை. இது இந்த வருஷத்து மேட்ச் கிடையாது, இந்த வருஷத்தோட டோர்னமெண்ட் கிடையாது. கடைசி வருஷ டோர்னமெண்ட்டோட கண்டினியூட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யூபி யோத்தாஸ்லேயும் மிகப்பெரிய சேஞ்சஸ் எதுவும் பெருசாக பண்ணலை. தமிழ் தலைவாஸும் அதே டீமோடு தான் விளாடுறாங்க. தமிழ் தலைவாஸ் போன வருஷம் யூபி யோத்தாஸை செமிக்கு போகாமல் தடுத்தது அதுவும் ஒத்த பாயிண்டில் கோல்டன் ரைட்லாம் போய் வின் பண்ணாங்க. அது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ அதுக்கு யூபி யோத்தாஸ் தமிழ் தலைவாசை பழி வாங்குவாங்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நடக்க போகிற பல பரீட்சை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சேனல். தமிழ் தலைவாஸ் அண்ட் யூபி யோத்தாஸ். தமிழ் தலைவாஸ் 11வது பொசிஷனில் இருக்கிறாங்க. கடைசி 5 மேட்ச் எல்லாமே வாஷ் அவுட்டு, எல்லாமே 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டு அப்புறம் ஒன் சைட் கேம் அந்த மாதிரி தோற்றுருக்காங்க. யூபி யோத்தாஸ் ரொம்ப பெருசாக டாப் ஆஃப் த டேபிளெலாம் இல்லை, 10வது பொசிஷனில் தான் இருக்காங்க. ஒரு பொசிஷன் மேலே இருக்காங்க, அவ்வளோதான். அவங்க கடைசி விளையாண்ட 5 போட்டிகளில் 4 லாஸு, ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. எகே நான் சொன்ன மாதிரி போன வருஷத்துக்குள்ள கண்டினியூஷனாக தான் இதை பார்க்க முடியும். இதுக்கு யூபி யோத்தாஸ் தமிழ் தலைவாசை பழி வாங்குவாங்களா? தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சா கூட மேலே போக முடியாது. ஏன்னா மேலே இருக்கிறவங்கலாம் பயங்கர 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 அப்பாட்டக்கராக இருக்காங்க. இருந்தால் கூட இந்த வின் கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ்க்கு பிளே ஆஃப் ஹோப்புக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் தமிழ் தலைவாஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. ஸோ புன்னேரி பல்டனோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா புன்னேரி பல்டன் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. எல்லாரோட ப்ரெடிக்ஷனும் தமிழ் தலைவாஸ் ரொம்ப மோசமாக தோப்பாங்க, ஒன் சைடட் கேமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எக்ஸலண்ட்டாக விளாண்டாங்க. புன்னேரி பல்டன் ரொம்ப அந்த லாஸ்ட் பாயிண்டில் தான் வின் பண்ணிட்டு போனாங்க. அப்படிங்கிற அளவுக்கு அது நம்ப முடியாதமே இருந்துச்சு. ஏன்னா அந்த புன்னேரி பல்டனோட மேட்சுக்கு முன்னாடி ஃபேன்ஸ்லாம் என்ன போட்டாங்கன்னா, புன்னேரி பல்டனை நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கப்பே ஜெயிச்ச மாதிரி, நீங்கள் கப்பை கூட ஜெயிக்க வேண்டாம், புன்னேரி பல்டனை ஜெயிச்சிருங்க, அதுவே எங்களுக்கு கப்பு ஜெயிச்ச மாதிரி அப்படிலாம் போட்டாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு புன்னேரி பல்டனோடக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. தமிழ் தலைவாஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சாகர் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். சூப்பர் டேக்கிள் எக்கச்சக்க பாயிண்ட் எடுத்திருந்தாரு. எகெயின் தமிழ் பிளேயர்ஸ், தமிழ் ரைடர்ஸ் யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கல. அது திரும்ப திரும்ப தமிழ் ரைடர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக இருக்குது. யூபி யோத்தாஸில் பர்தீப் 6th பிளேஸில் இருக்கிறாரு. சுரேந்தர் கில் 7th பிளேஸில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 பொசிஷனில் தமிழ் தலைவாஸில் யாருமே இல்லை. ஸோ அடுத்தது டேக்கிள் பாயிண்ட்ஸில் பார்த்தாலுமே சுமித், யூபி யோத்தாஸில் சுமித் 3rd பிளேஸில் இருக்கிறாரு. சாகுல் குலியா 6th பிளேஸில் இருக்கிறாரு. இதுவும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் ரைட் பாயிண்ட்ஸில் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. சுரேந்தர் கில் லாஸ்ட் மேட்ச் விளாடல, சப்ஸ்டியூட்டாக கூட விளாடலை. அவர் டீமுக்குள்ளே இல்லை. மிகப்பெரிய இன்ஜுரியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த மேட்ச்சுக்கு வருவாருங்கிறது தெரியல. பர்தீப்பும் ரொம்பலாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப் டு த மார்க்காக இல்லை. ஏதோ ஒரே ஒரு மேட்ச்சில் 20+ பாயிண்ட்ஸ் எடுத்தால் கூட மற்ற மேட்ச்லலாம் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்த்துட்ருக்கோம். எகெயின் அப்படியே நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு வந்தோன்னா எகெயின் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. புன்னேரி பல்டனுக்கு எதிராக விளாடும்போது சாகர் இல்லைன்னா நம்ம டீம் ஒரு 10-15 பாயிண்ட்டை தாண்டிருப்போமா ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. எய்தர் டிஃபென்ஸ் ஆடுறாங்க இல்லைனா ரைடிங் ஆடுறாங்க, ரெண்டுமே கன்சிஸ்டண்ட்டாக ஆட முடியல. அப்புறம் அவங்களால ஒரு பிளேயிங் 7 யார் அப்படிங்கிற ஒரு ஃபைனலைஸ் பண்ணவே முடியல. ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் முடிஞ்சிச்சு, இருந்தாலும் கூட ஒரு ஃபைனல் 7 இவங்க தான் ஃபைனல் 7 ஆட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டுக்குள்ள நம்ம போகவே முடியல. அதுக்கப்புறம் மோர் இம்பார்ட்டண்ட்டாக தமிழ் ரைடர்ஸ்க்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. கிடைச்ச 1-2 ரைடில் அவங்களால எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வரைக்கும் தமிழ் தலைவாஸ் கோச் அசன்குமாரை பற்றி பேசவே இல்லை. போன வருஷம் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உதயகுமார் சார் இதே மாதிரி தான் ஹாஃப் ஆஃப் த சீசன் நடக்கும்போது தமிழ் தலைவாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுனால லிட்ரலாக உதயகுமார் சார் ஓவர் நைட் ரிசைன் பண்ண வச்சு விரட்டி விட்டாங்க. ஆனால் இப்போ அதே டீம் தான் இப்போ அசன்குமார் ஆல்மோஸ்ட் அதே டீம் தான் வச்சிருக்கிறாரு. இதுக்கு அசன்குமார் பொறுப்பெடுப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. உதயகுமார் சாருக்கு ஒரு நியாயம், அசன்குமாருக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ அதுக்காண்டி நம்ம கோச்சை மாற்றணுமா அப்படின்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். எப்படி போன வருஷமே உதயகுமார் சாரை கோச்லேருந்து நீக்கினதுக்கு நம்ம அது தவறு, அவருக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்கணும். ஏன்னா போன வருஷம் டீம் பவன்குமாரை வச்சு தான் பில்ட் பண்ணாங்க.
பவனுக்கு இன்ஜூர் ஆகும்போது ஒரு டீம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள்குள்ளே போவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அசன்குமார் சார் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பெர்ஃபார்ம் பண்ணி செமிக்குள்ளே கூட போய் என்ட்ராகி ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து யூபி யோத்தாஸுக்கு எகெயின்ஸ்டாக வின் பண்ணி அடுத்த லெவலில் தான் தோத்தாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த வருஷம் ஏலத்தில் டீமை எந்த ஸ்ட்ரென்த்தனும் பண்ண மாதிரி இல்லை, சேம் டீமை தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மற்ற டீம்ஸ் எல்லாமே வந்து பெங்களூர் புல்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து புனேரி பல்டனாக இருக்கட்டும், யூபி யோத்தாஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டெல்லிலாம் வந்து நல்ல டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ் தலைவாஸ் அதே டீமை ரிட்டைன் பண்ணணுங்கிறதுனால அதே டீமை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. செமிக்கு போன டீம் அப்படிங்கிறதுனால ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஃபைனல்ஸ் போன டீமே வந்து தன்னோட டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கும் போது ஏன் தமிழ் தலைவாஸ் தன்னோட டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணலை அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த டீம் ஃபார்மேஷன் கண்டிப்பாக அசன்குமார் தான் பண்ணியிருக்கணும். அந்த அசன்குமார் இதுக்கு பொறுப்பேற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இது ஒரு சைடு இருக்க, தமிழ் பிளேயர்ஸ்க்கு முழு கேம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட தார்மீக பொறுப்பாக இருக்கணும். ஏன்னா மற்ற ரைடர்ஸ் எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டாங்க, எல்லாருமே நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்க. மற்ற ரைடர்ஸ்க்குலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்போது ஏன் தமிழ் ரைடர்ஸ்க்கு வந்து சரியான வாய்ப்புகளோ ஒரு ஹாஃப் த கேமோ இல்லைன்னா ஒரு ஃபுல் கேமோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு அசன்குமார் சார் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அபிஷேக் கொடுக்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் அதுக்காண்டி மற்ற ரைடர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்து பெஞ்சில் வைப்போம், அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் ஒரு சரியான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு அசன்குமார் சார் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஹவவர் இன்னைக்கு மேட்ச்சு யூபி யோத்தாஸோட வின் பண்ணி ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. யூபி யோத்தாஸ்க்கும் இந்த வின் ரொம்ப தேவை, அவங்களும் அந்த டாப் ஆஃப் த டேபிள் போகிறதுக்கு. சுரேந்தர் கில்ல பர்தீப் நர்வாலும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இந்த சிச்சுவேஷனை தமிழ் தலைவாஸ் யூஸ் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் டைம் வந்துச்சு. நம்ம ப்ரெடிக்ஷன் படி தமிழ் தலைவாஸ் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யூபி யோத்தாஸ் வந்து இந்த போட்டியில் தோல்வி அடைவாங்க அப்படிங்கிறது நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் அசன்குமாரோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் ரைடர்ஸ்க்கு ஏன் வந்து வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.